வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைக்கி மிதுன ராசிக்குரிய பொதுவான குணநலங்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். மிதுன ராசி ஒரு உபஜய ராசி, மேலும் அது ஒரு ஆண் ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புத பகவான், மேலும் அது ஒரு காற்று ராசி. மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3ஆம் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை மற்றும் புனர்பூசம் 1 2 3 பாதங்கள் எல்லாம் அதில் அடங்கும். மிதுன ராசிக்கு அதிபதியான புத பகவான் கல்விக்கும் வித்தைக்கும் விவேகத்திற்கும் அதிபதியானவர். இந்த ராசிக்காரங்க மனசில் எதையாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு புதன் அதிபதினால் அழகான பேச்சுக்கு சொந்தக்காரராகவும் இருப்பாங்க. அவங்களோட பேச்சின் மூலமே நண்பர்களை நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க. பிறருக்கு அறிவுரை கூறுறதில் இவங்க ரொம்ப வல்லவர்கள். சுயமரியாதை மிக்க நபராகவும் இவங்க இருப்பாங்க. ஆனால் கால சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கிடுவாங்க. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவனாக மாறிக்குவாங்க. யாரையாவது பிடிக்கலைன்னா கட்டோடு நிறுத்திக்கிடுவாங்க அவங்க பழக்க வழக்கத்தையே. பொதுவாக மிதுன ராசிக்காரவங்களுக்கு இரட்டை குணம் இருக்கும். இவங்களோட பலமே இவங்களோட அறிவு தாங்க. ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. தன் காரியத்தை எப்பாடுபட்டாவது நடத்திக்கிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் அவசரக்காரவங்களும் கூட, அவசர புத்திக்காரவங்க. இயல்பாகவே இவங்க அறிவு மேதாவிகளாக இருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல பொறுமையாக அவங்களால உட்கார முடியாது. மேலும் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் அவங்க சந்திப்பாங்க. வாழ்க்கை துணையால் நிறைய சோதனைகளையும் அவமானங்களையும் சந்திப்பாங்க. அதனால் அடக்கி ஆளப்படுவாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. நியாயத்தை நிலைநாட்ட நீதிமன்றத்தை கூட நாடும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஆனால் இவங்களால் பேசாமல் இருக்க முடியாது. இவங்க காற்று ராசினால் ரகசியத்தை காப்பாற்ற முடியாது. இவங்களால் ஊதி விட்டுருவாங்க. பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரவங்க ஐடி ஃபீல்டு, டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி ஃபீல்டில் எல்லாம் கொடிகட்டி பறக்கிறவங்க எல்லாமே மிதுன ராசிக்காரவங்க தான். இவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பின் வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு வருவாங்க. நகைச்சுவைக்கு சொந்தக்காரவங்க இவங்க. இசையில் ரொம்ப ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் மிதுன ராசிக்காரவங்களோட தாயாருக்கு பொதுவாகவே உடல்நிலை ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும். ஒரு ஹெல்த் இஷ்யூ அவங்களுக்கு இருக்கும். வைராக்கியம் மிகுந்தவங்களாகவும் இருப்பாங்க. நினைத்த காரியத்தை முடிக்காமல் விடவே மாட்டாங்க. ஆனால் உற்றார் உறவினிடத்துலலாம் அதிகம் எல்லாரையும் அவங்கள நேசிப்பாங்க. ஆனால் அந்த உற்றார் உறவினர் அத்தை பிள்ளை மாமா பிள்ளை அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் ஆகாது. அந்த வழியில் திருமணம் கைகூடாது. இவங்களுக்கு கூட்டு தொழில் அறவே ஆகாது. இவங்களுக்கு விருச்சிக ராசியும் மகர ராசியும் இவங்க ராசிக்கு ஆகாது. அப்படியே அது அவங்களுக்கு அந்த ராசியில் அவங்களுக்கு நல்ல நட்போ ஏதோ இருந்தாலும் கடைசியில் அது சங்கடத்தை உருவாக்குற ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். இவங்களுக்கு புதனோட ஆட்சி உச்சமடைகிற வீடுனால் பல மொழிகளை கற்றுக்கொள்ளும் ஆற்றல் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இரட்டைத்தன்மையுடைய ராசினால் ஆணுக்குரிய கோபமும் இருக்கும், பெண்மைக்குரிய அமைதியும் இவங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் இவங்க வாழ பழகிக்குவாங்க. வீரமும் இருக்கும், விவேகமும் இருக்கும். வீரம் இல்லாமல் விவேகத்துக்கு அதிக முக்கியத்துவம் இவங்களோட ராசிக்கு இருக்கும். இவங்க திட்டமிட்டு வாழ்பவர்கள். இடம் பொருள் அறிந்து செயல்படுபவங்க இவங்க. ரொம்ப நாசுக்கானவங்க, நிதானமானவங்க. மிதுன ராசிக்காரவங்க பொதுவாக துலாம் மற்றும் கும்ப ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சால் வாழ்க்கை நல்லா யோகமாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்க மேலும் பழனி தண்டாயுதபாணிய சுவாமியை வழிபட்டு வர வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்களை கிடைக்கும். நன்றி, வணக்கம்.